ஷாய் சூரியன் 7 ஜென்மம் கணக்கு முடித்து புது கணக்கில் உட்காந்து ஜட்ஜாக உட்காந்துருக்க. இந்த கணக்கவே எதிர்த்து நின்று போராடி பார்க்கானா அப்போ 7 ஜென்மம் நம்மகிட்ட என்ன சேட்டை பண்ணியிருப்போம். அரசியல்வாதி, மன்னராட்சி, ஜமீன் கணக்கு, எத்தனையோ கணக்கில் பாடாப்படுத்திட்டான். என் நண்பனை அத்தனை பாடுபடுத்துனதுக்கும் கஷ்டத்தை அனுபவித்து கருமாயப்பட்டு பூமியில் வந்து உட்காந்துருக்கப்பா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் பிள்ளைகள என்னவே கண்ணை கட்டிட்டானாப்பா. அப்போ நான் சிவன் எங்கே இருக்கான், பிள்ளை எங்கே இருக்குது, பார்வதி எங்கே இருக்குன்னு எனக்கு என்னப்பா தெரியும், சொல்லு பார்ப்போம். கடைசி அத்தியாயத்தில் மகனை வச்சு எல்லாரும் கட்டை அவுத்து எல்லா கண்களை திறந்து மகனும் மகளும் மகா 80% உழைச்சிருக்கா. கண் கட்டு, கால் கட்டு, உடம்பு கட்டு எல்லாம் அவுத்து கண்களை திறந்து விட்டது பொம்பளை பிள்ளைக்கு. நன்றிம்மா. நீ மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்க, சந்தோஷம். தூக்கி போட்டு நடத்துதான் பாரு. அதுதான் தமிழ்நாடு கணக்கு இளைய பையன். பொம்பளை பிள்ளை டெல்லி மகாராஷ்டிராவில் போட்டு நடத்துதான் பாரு. ஈஸ்வரன் பரமசிவன் கால் சத்தியம். சந்தோஷமா நீ தீர்க்க ஆயுசாக நீ இருக்கணும். இன்னும் உங்கள் அப்பனை நேரடியாக பார்க்கணும், உங்கள் அம்மா பார்க்கணும். ஏப்பா இன்னும் எத்தனையோ இருக்குது. அவன் உட்கார்வான். இப்போ வந்து ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். உட்கார்ந்து அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கான். மாநில பிறவி ரசித்து கொண்டே இருக்கான். ஆட்டி கொடுக்குற ஆட்டி எனக்கு தான் தெரியும். முக்கால் சத்தியம். சந்தோஷம்ப்பா. நீதிபதி ஜட்ஜே ஏப்பா ஜட்ஜே, உன் நண்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். உன் மகன் உன்னை தொட்டு அலங்காரம் பண்ணி உன்னை உடம்பு சதுரங்கத்தை சுத்தம் பண்ணுறது உன் மகனுக்கு கொடுத்துருக்க 7 ஜென்மத்துக்கு முன்னாடி. அது எனக்கு தெரியாதப்பா. எல்லாமே 7 ஜென்மம் விளையாடுவான்னு எல்லாமே உனக்கு தெரியும். ஆனால் தாய் தந்தை பொம்பளை பிள்ளை பையன் 2 பேர் தொட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்ச பாக்கியம் பிள்ளைகளுக்கு, 2 பிள்ளைகளுக்கும். ஏப்பா கடவுள்ல நீ கடவுள்லப்பா. ஏப்பா சுத்தமாக தூயமாக உட்காந்துருக்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், மன சந்தோஷம்ப்பா.